more than 3 lakhs ஓகே பெர் மந்த். per month. Actually, myself, Bhuvaneshwaran, I am coming from Vellore. ஓகே சார், நான் ஒரு 3 to 4 கொஸ்டின் யூஸ் பண்றேன். அது மூலமா நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட ஜாப் என்னங்கறத கெஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சோ உங்களோட கரண்ட் ஜாப் ஆகிறதுக்கு டிகிரி மேண்டட்டரியா? அப்படின்னா எவ்வளவு டிகிரி மேண்டட்டரி? Mandatory தான். சிங்கிள் டிகிரி இருந்தா போதும். ரிமோட் ஒர்க் பாசிபிளா உங்களோட கரண்ட் ஜாப் ஆகிறது? ரிமோட் ஒர்க் பாசிபிள் தான், accessibility இருக்கு. ஏஐ ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? அப்கமிங் ஃபியூச்சர்ல சான்சஸ் இருக்கு. என்ட்ரி லெவல் பே என்ன எதிர்பார்க்கலாம்? உங்களோட ஜாப்ல என்ட்ரி லெவல் பே என்ன எதிர்பார்க்கலாம்? 4 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த ஒரு காய்க்கு என்ன சேலரி எதிர்பார்க்கலாம்? 1.5. ரிலேட்டிவ் டு ஐடி இண்டஸ்ட்ரி? Yeah, எஸ். correct. டேட்டா சயின்டிஸ்ட்? I think here no one know about that job. நானே ஆன்சர் சொல்லிடுவேன். நான் அசோசியேட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி கன்சல்டன்ட், செக்யூரிட்டி ஆடிட்டர். ஆக்சுவலி நான் வந்து சைபர் போலீஸ். லைக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ போலீஸ் என்ன வேலை பண்றாங்க, நார்மலா வந்து பீப்புள்ஸ் ஏதாவது தெஃப்ட் ஆயிடுச்சுன்னா கண்டுபிடிக்கிறது. அதே வந்து நம்ம சைபர் ஐடி ரிலேட்டடா நம்ம பண்ணுவோம். நம்ம அதுல ஏதாவது தெஃப்ட் ஆகுது, அதுல ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ஒரு ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிற பீப்புளுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? இல்ல அப்கமிங்ல வந்து பாத்தீங்கன்னா இதை ஏஐ வந்தாலுமே வந்து இந்த ஜாபுக்கு வந்து கேரண்டட். ஏன்னா வந்து ஏஐனாலுமே வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆட்டோமேஷன் டூல் வச்சு எல்லாமே டெஸ்ட் பண்ண முடியாது. லைக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேனுவலா தான் எல்லாமே செக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்கமிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப்ல வந்து பயங்கர கேரண்டி இருக்கு, நல்ல ஃபியூச்சர் இருக்கு, நல்ல ஸ்கோப் இருக்கு, மார்க்கெட்ல இப்ப நல்ல வேல்யூ இருக்கு. இன்கேஸ் நீங்க ஃபாரின் போற மாதிரி இருந்தா இன்னும் ரொம்ப லக்கு. நீங்க சேம் இதே ஜாப் அப்ராட்ல பண்ணோம்னா என்ன சேலரி எதிர்பார்க்கலாம்? அப்ராட்ல பண்ணீங்கன்னா more than 3 lakhs ஓகே பெர் மந்த். per month. உங்களுக்கு எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? எனக்கு வந்து ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ். சவுண்ட் லைக் நீங்க ரியலி உங்க வேலையை பிடிச்சு பாக்குறீங்க நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சத பாக்குறேன். ஆக்சுவலா இது என்னோட டொமைனே கிடையாது. என்னோட டொமைன் வந்து பாத்தீங்கன்னா டொமைன் இந்த சென்ஸ் வந்து நான் படிச்சது வந்து பிஇ சிவில். நான் ப்ரீவியஸா ஐவிஎஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதுல ஒரு 6 years ஒர்க் பண்ணிட்டு ஸோ இங்க ஜாப் வந்து இங்க ஸ்விட்ச் ஆன. செட் தெரிஞ்சிருக்கணும். மெயினா ஸ்கில் செட் என்னென்ன ஸ்கில் செட் தெரிஞ்சிருக்கணும், ஸ்பெசிபிக் ஸ்கில் செட் உங்களோட ரோலுக்கு. லைக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இதுல நிறைய டூல்ஸ் இருக்கு. டூல்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கணும். சிஏ சர்டிபிகேஷன் முடிச்சிருக்கணும், சைபர் எத்திக்கல் ஹேக்கர் சொல்லிட்டு, சைபர் செக்யூரிட்டி எத்திக்கல் ஹேக்கிங் சொல்லிட்டு அதை முடிச்சிருக்கணும். ஸோ நிறைய டூல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், விஷுவல் மிஷின் பத்தி தெரிஞ்சிருக்கணும், செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ் அது நிறைய 6 months நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதை பத்தி. ஹேவ் a nice day.